அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பலன்களையும் நிர்ணயிக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணுன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் பல பேருக்கு வரக்கூடிய விஷயங்கள்னா அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 3 நாள் போட்டு படுத்தி எடுக்குங்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை. மனசில் நிறைய கன்ஃபியூஷன் ஓடின்னு நான் ஒரு நிமிஷம் அதை தெளிவுபடுத்திடுறேன். ஆக்சுவலாக என்ன, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தோட நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வேலை செய்யும். அது உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது இந்த டிகிரி சுத்தமாக பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி நிறைய சனிகள் சொல்கிறாங்க. ஆனால் சனி ஆக்சுவலாக உங்கள் ஜாதகத்தில் எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த டிகிரியில் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக உங்களுக்கு அந்த சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க போகிறதா இல்லை பெரிய பலனாக கொடுக்க போகிறதா நல்ல பலன்களை கொடுக்க போகிறதான்னு பார்த்தோன்னா அந்த 7.5 சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த கோச்சார பலன்கள் ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 5% தான் அதோடைய வேல்யூவே. பேலன்ஸ் 95% உங்களுடைய தசாபுத்தி தான் மெயினான விஷயம். அந்தர சூக்ஷமங்கள் ஒரு விஷயத்தை எப்போ நடத்தணும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கும் சொல்லலாம். சொன்னாலும் சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அது இரவு நேரத்தில் கூட அது பாஸ் ஆகிடும். நைட் 2 மணிலேருந்து 4 மணின்னு இருப்பாங்க. அங்கே உட்காந்து நீங்கள் எதாவது பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்களா? கிடையாது. ஒரு நிமிஷம் தூக்கம் எச்சரிக்கையாகும். நீங்கள் எஞ்சி போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மடி படுத்து தூங்கிடுங்க. இதுதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பலாம். மிக முக்கியமானது என்னென்னா அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் டைம் ஆஃப் பர்த்தில் தான் இவ்வளோ விஷயம் புதஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் 4 மணி 5 நிமிஷம்னு கொடுத்தீங்கன்னா 4 மணி 5 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 4 மணி 4 நிமிஷம் 20 செகண்டில் இருக்கலாம், இல்லை 4 மணி 5 நிமிஷம் 35 செகண்டாக இருக்கலாம். செகண்ட்ஸில் மாறினா ஜாதகம் மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா அந்த டிகிரி நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக மாறும். உபநட்சத்திரம்ங்கிறது ஒரு 40 செகண்டு. அந்த 40 செகண்டில் ஒரு நட்சத்திரம் உபநட்சத்திரம் மாறிடுச்சுன்னா அந்த கிரகமே மாறிடும் என்டையராக. ஸோ இதுதான் அந்த ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால் பெருசாக போய் கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை, கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு என்ன இருக்கோ அதுதான் வேலை செய்யும். அதனால் பொதுவான பலன்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான 3 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான ருணம், ரோகம், சத்ருஸ்தானம், போட்டிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன் புதன் வக்கரமடைந்து சுக்கிரனுடைய சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை. புதன் தன்னுடைய வீட்டிலேயே வக்கரமடைகிறது அப்படிங்கிறது பழைய பிரச்சனையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரும். அதாவது பொதுவாக சொல்லும் பொழுது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், போட்டித் தேர்வுகள்னு சொல்லுவோம். போட்டித் தேர்வுகள் நடந்தாலே ஏதோ ஒரு முறைகேடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகலாம். அதே மாதிரி யாரெல்லாம் டாக்டர் சீட்டு படிக்கிறாங்களோ அந்த கோட்டா வைஸ் டிஃப்ரென்ஸில் நிறைய பாதிப்புகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதிர்பார்க்குறதோட சம்திங் ராங்குன்னு சொல்லுவோம். அதனால் ஒரு கேஸ் போடுறது, ஒரு அப்படியே அந்த சீட்டு ஃபில் ஆகாமல் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வேலைகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே இருக்கிறது. அதே மாதிரி நிறைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஒன்று கண்டிப்பாக பரவும். அதாவது என்னென்னா இந்த கோல்டு, ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஜுரம். ஏன்னா குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு, சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு. இவ்வளோ கிரகங்கள் வக்கரம் அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு தொற்று மாதிரி விஷயங்கள் மறுபடியும் பரவக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வாரம் கிடையாது, இந்த மாதமே குழந்தைகளாட்டும் பெரியவங்களாட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானமாக இருக்கிறதுனால, புதனும் வக்கரமடைகிறதுனால நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள், அதே மாதிரி தொண்டையில் நிறைய புகைச்சல்னு சொல்லுவோம், ஒரு விதமான ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசார்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன் வரக்கூடிய, அதாவது மாத்திரை மருந்து ஃபார்மானாவே புதன் அது வக்கரமடையும் பொழுது ஃபார்மா வேலை செய்யாது. அதாவது உங்களுடைய ட்ரக்கு வேலை செய்யாமல் அது உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செஞ்சு நெகட்டிவ் ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் குழந்தைகளாட்டும் பெரியவங்களாட்டும் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுவாங்க. கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். செப்டம்பர் 25ஆம் தேதி மகாலய பக்ஷ அமாவாசை.
உங்கள் முன்னோர்கள் வழிபாடு, உங்கள் பெரியவங்க வழிபாடு, உங்கள் இறந்தவர்களின் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன் அந்தளவுக்கு அற்புதமான நாளாக இருக்க போகிறதுனா, நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு வம்ச விருத்தியை கொடுக்கும். பலவிதமான தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வரப்பிரசாதமாக பெரியவங்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டல, ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் இருக்குது, பொன் குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அங்கே ஒரே பிரச்சனை, இல்லை பையன் பிரிஞ்சு போயிட்டான், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்துட்டுருக்கோம். இல்லை தேவையான பணம் வர மாட்டேங்குது சார், கடனில் போய் மாட்டின்னு இருக்கோம், அந்த கடன்லேருந்து எப்படி வெளிவரது, இது எல்லாத்துக்கும் காரணமே பேசிக்கலாக பித்ருக்களுடைய சாபம்னு சொல்லுவோம், முன்னோர்கள் சாபம். அதுவும் 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மகாலய பட்சத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களுக்கான படையல் வைத்து கும்பிடுறது, தர்ப்பணம் பண்ணுறது, அப்படி இதெல்லாம் எங்கள் வழக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் அகத்திக்கீரை, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் பல பிரச்சனைகளுக்கான, இன்னல்களுக்கான, சவால்களுக்கான, சிக்கல்களுக்கான ஒரு ஓப்பனிங்காக கண்டிப்பாக இது அமையும் சொல்லலாம். அதுவும் மகாலய பட்சத்தில் பண்ணக்கூடிய ஒரு பித்ரு காரியமும் முன்னோர்கள் சார்ந்த வழிபாடும் 1:100, அதாவது ஒரு தடவை பண்ணால் 100 தடவை பண்ண மாதிரி, நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி உண்மையாகவே இது அந்தளவுக்கு பலன்களை கொடுக்கும். 25ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா நவராத்திரியோருடைய ஆரம்பம்னு சொல்லலாம். நவராத்திரியில் முதல் நாள் சாமுண்டீஸ்வரி வழிபாடு இது பண்ணுறது அடுத்த ஒரு வாரம், அக்டோபர் 1 ஒரு 9 நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி விஜயதசமி வரும். ஸோ விஜயதசமி அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே உங்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுப்பாவாடை ஒரு 5 குழந்தைகளுக்கு, கன்னி பெண்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் பண்ணி ஜம்முன்னு சாப்பாடு போட்டு நல்ல ஸ்வீட்டு போட்டு, அதாவது கோதுமை ஹல்வாவில் போட்டு பண்ணோன்னா அதில் என்னென்னா சூரியனுடைய ஆகுதின்னு சொல்லுவோம். ஸோ பெரியவங்களுடைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டில் பெண்கள் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும். ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும் பொழுது பட்டு பாவாடை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு பட்டு வஸ்திரம், பட்டு சாரீ இந்த மாதிரி கொடுக்கறது யதாசக்தி உங்களால் ஆனது பண்ணலாம். பட்டே பண்ணணும்னு கிடையாது, பட்டுங்கிறது உத்தமம்னு சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை கொடுத்து வழிபாடு பண்ணும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்மளுடைய சாம்பிரதாயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உண்மையாகவே நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேமிலியில் சந்தோஷத்தை நிறையா அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதுதான் உண்மை. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அம்சம், பல விதங்களில் பெரிய ஏற்றம் பெறக்கூடிய அம்சம். சித்திரை நட்சத்திரக்காரனுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடக்கும், திடீர் பண வரவு, திருப்தி, சந்தோஷம், சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள். பொதுவாகவே கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. ஏன் அந்த வார்த்தை அமோகம்னு யூஸ் பண்ணுறேன்னா, லக்னம் 5, 9 கூடிய பாவங்கள்லாம் தெய்வ அனுகிரகம் பெற்ற பாவங்கள்னு சொல்லலாம். மற்ற பாவங்கள் கிடையாதான்னா ஓரளவுக்கு இருக்கும். லக்னம் 5, 9 தான் நீங்கள் டெபாசிட்டுன்னு சொல்லுவோம். பணம் எங்கே சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது, நீங்கள் எவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமே. ஸோ இந்த இடத்துல புண்ணியம் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு டெபாசிட் எடுத்து பார்த்தோன்னா 1, 5, 9 கூடிய பாவங்கள். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முதன்மை பெறுவதுங்கிறது 9ஆம் பாவகம். அந்த அளவுக்கு ஓகேன்னு சொன்னால் 5ஆம் பாவகம். ரொம்ப மினிமல் லெவலில் உங்களுக்கு உடனடியாக யூஸ் பண்ணோம், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இல்லாமல் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காங்கிற மாதிரி புண்ணியங்கள் செக் பண்ணோன்னா லக்னம். ஸோ அந்த லக்னத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகத்துடைய சேர்க்கை ஏற்பட போகிறது. தலைமை பதவி பிராப்தம் ஏற்படும், ப்ரமோஷன் வரும், அப்பா, பாஸு, முன்னோர்கள், மாமனார் சம்மந்தப்பட்ட முதல் பையன், தலைச்சம் பையன் சொல்லுவோம், அவங்க மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். குழந்தைகளுக்கு பெரிய செட்டில்மெண்ட் ஏற்படும், காதல் கல்யாணம் ஏற்படும், அருமையான லைஃப் செட்டில் ஆகும், குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னம், நீங்கள் எந்த நட்சத்திரம், எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு பரிசு வழங்கக்கூடிய அம்சங்கள் இந்த வாரம் முழுக்க இருப்பது. கடன் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய ஸ்தானங்கள், எஜுகேஷனல் லோன் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கப்படுது. தயவு செய்து அந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும் பொழுது, புதன் வக்கரம் அடையும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள், இல்லை பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எல்லாமே ஜோராக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், கால்நடைகள் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், எல்லா விதத்திலுமே நன்மைகள் கூடக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய
ஒரு ராசி லக்னத்தில் கன்னி ராசியும் கன்னி லக்னமும் ஒன்று. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும் பொழுது 70%, பொருளாதார ஏற்றம் 90% இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.